தமிழக சட்டப்பேரவையில் மின்சாரம் மற்றும் மதுவிலக்குத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய பரமக்குடி அதிமுக எம்எல்ஏ முத்தையா தனது பேச்சின் போது 89 வயக்காட்டு பொம்மைகளை கண்டு கொக்கு குருவிகள் அஞ்சும், சிங்கம் அஞ்சாது என்று குறிப்பிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக உறுப்பினர் முத்தையாவின் பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதனை ஏற்க மறுத்த சபாநாயகர் தனபால், அதிமுக உறுப்பினர் முத்தையா யாரையும் குறிப்பிட்டு கூறவில்லை என்று குறிப்பிட்டார். அதனால் அவை குறிப்பிலிருந்து முத்தையா பேசியதை நீக்க முடியாது என்றும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் உட்பட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்பேரவையில் கடும் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது முதலமைச்சர் ஜெயலலிதா குறுக்கிட்டு, உறுப்பினர் முத்தையா பேசியது விதிகளுக்கு புறம்பான வார்த்தை இல்லை என்றார். பின்னர் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் 132 அடிமைகள் என்ற வாசகத்தையும் அவை குறிப்பில் சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதனை ஏற்க சபாநாயகர் தனபால் மறுத்துவிட்டார். இதையடுத்து திமுக உறுப்பினர்கள் அவையில் சுமார் 30 நிமிடத்திற்கு மேல் சபாநாயகரின் சர்வாதிகாரம் ஒழிக, ஜனநாயகம் வெல்க என்ற முழக்கங்களை எழுப்பினர். இதனால் பேரவையை நாளை காலை 10 மணி வரை சபாநாயகர் ஒத்திவைத்தார். இன்று நடைபெற வேண்டிய மின்சாரத்துறை மீதான பதிலுரையை அமைச்சர் தங்கமணி நாளை வழங்கலாம் என்றும் சபாநாயகர் அறிவுறுத்தினார். பல ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்க்கட்சியினரின் அமளியால் தமிழக சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.